அதாவது சிசிசி 1129 சொல்லலாம், 1129 சொல்லலாம். அப்போ இதில் என்ன பார்க்குறோன்னா, இப்போல்லாம் ஒரு கருத்து பாடங்கள் எடுக்கும் பொழுது சொல்லப்படுகிறது என்னவென்றால், மீட்பு என்பது திருச்சபைக்கு வெளியிலும் இருக்கிறது, மீட்பு என்பது நற்கருணை மூலமாக தான் இருக்கிறது என்று சொல்ல தேவையில்லை என்ற கருத்தெல்லாம் பரவி வருகிறது நம் திருச்சபையில், உங்களுக்கும் தெரியும். அதனால் இதை இன்னும் வாசிக்கிறேன். 1129 The church affirms that for believers the sacraments of the new covenant are necessary for salvation. See? அப்போ நம்மளுடைய புதிய உடன்படிக்கை என்பது மீட்புக்கு மிகவும் தேவைப்படும் ஒன்று, அது இல்லாமல் இல்லை. Sacrament grace is the grace for the Holy Spirit given by Christ and proper to each sacrament. The Spirit heals and transforms those who receive Him by confirming them to the Son of God. The fruit of the sacramental life is that the spirit of adoption makes the faithful partaker in the divine nature by uniting them in the living union with the only Son, the Savior. பாருங்க, ஸ்பிரிட்டோடைய வேலை. ஸ்பிரிட்னா உங்களுக்கு தெரியும், தூய ஆவியானவர் பற்றி இங்கே பேசிக்கொள்கிறோம். The fruit of the sacramental life is that the spirit of adoption. பார்த்தீங்களா, தூய ஆவியானவர் யாருன்னா நம்ம எல்லாம் தத்தெடுப்பவர் அப்படின்னு சிசி சொல்லுது. இவங்க மீனிங்கை மாற்றிறாங்க. தூய ஆவியானவர் அற்புதம் செய்கிறவர், அடையாளங்கள் செய்கிறவர், அல்லேலூயா சொல்ல வைக்கிறவர், பிரைஸ் தி லார்ட் சொல்ல வைக்கிறவர் என்றெல்லாம் நமக்கு வேறொரு பொருளை சொல்லித் தருகிறார்கள். இதன் மூலம் என்ன நடக்கிறது என்றால், மீட்பு என்றால் என்ன என்பதே நாம் புரியாதவர்களாக மாறிவிடுகிறோம். The spirit of adoption makes the faithful partakers. நம்மளெல்லாம் ஃபேத்ஃபுல்லாக நாமெல்லாம் பார்ட்டேக்கர்ஸ் இந்த டிவைன் நேச்சர்னா இறைத்தன்மையில் பங்கு பெறுபவர்களாக மாற்றுபவர் தான் தூய ஆவியானவர். எப்படி அது அர்ப்பணம் சொல்கிறார். ஆனால் இந்த இடம் அவர்கள் நம்புவதே இல்லை. யார்? அருங்கொடை இயக்கத்தினர். யாரெல்லாம் அருங்கொடை இயக்கத்தினர் என்றால், அங்கே உட்கார்ந்து ஜெபிப்பவங்க இல்லை, பிரைஸ் தி லார்ட் சொல்வதில் தவறில்லை என்று எண்ணக்கூடிய ஒவ்வொருவருமே என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறார்கள் என்றால், இதை நம்ப தேவையில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். அதனால தான் வேளாங்கண்ணியில் இந்துக்கள் முஸ்லீம்கள்லாம் நன்மை வாங்குறது குறித்து பேசினேன். இந்த நிலைப்பாட்டு உள்ளவர்கள், எந்த நிலைப்பாடு? அடாப்ஷன், ஃபில்லியல் அடாப்ஷன் இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு எடுத்த ஒரு நபர் திருப்பலிக்கு சென்றால் அது மீட்புக்கு போதுமானதாக இருக்குமா? நம்பிக்கை தேவையில்லை என்று நீங்கள் சொல்ல முடியுமா? எதற்கு எதிராக? யோவான் அந்த 16:8 எதிராக பாவம், உண்மையான பாவம், நம்பிக்கையில்லா நிலை. இந்த நம்பிக்கையில்லா நிலையில் ஒருவர் இருந்து கொண்டு திருப்பலிக்கு சென்றால் போதுமானதா? யோசிச்சு பாருங்கள். ஆனால் பிரைஸ் தி லார்ட் சொல்பவர் அனைவருமே யார் என்றால், இந்த நம்பிக்கை இல்லாதவர்களாக திருப்பலிக்கு செல்பவர்கள். அப்போ அந்த திருப்பலி அது ஒரு உடன்படிக்கையாக மாறுமா? உடன்படிக்கை என்றால் என்ன? உங்களுக்கு எல்லாம் தெரியாதுல்ல. அது ஒரு அக்ரிமெண்ட், நித்தியத்திற்குமான ஒரு அக்ரிமெண்ட், ஒரு ஒப்பந்தம். கடவுளோடு நாம் செய்து கொள்கிறோம். என்ன ஒப்பந்தம் செய்து கொள்கிறோம்? திருப்பலிக்கு ஏன் நாம் போக வேண்டும் என்றால், நான் உங்களுடைய தத்து பிள்ளையாக மாற விரும்புகிறேன், அதன் அடையாளமாக இந்த அப்பத்தை புசிக்கிறேன், இயேசுவின் சரீரத்தை. எதனால்? இதோ எனது புதிய இரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கை என்று சொல்கிறார் அல்லவா, அந்த உடன்படிக்கையில் நான் பங்கெடுக்கிறேன். partakers of that agreement, covenant. அப்போ இந்த கவனன்ட்டில் நான் பங்கெடுப்பதன் அடையாளம்தான் இயேசுவை புசிக்கும் செயல். அவர் ஒரு உடல், திருவுடல், அதை புசித்தா எனக்கு ஒரு பிரிவு அப்படிங்கிறதெல்லாம் அது
ஒரு தேவையற்ற நம்பிக்கை. அது இருக்கிறது அந்த பலன். அதனால் அது மீட்பு பெற, அதன் மூலமாக நாம் மீட்பு பெற வாய்ப்பில்லை. நமக்கு என்ன மீட்பு வேண்டும் என்றால், தத்தெடுப்பவராக இருப்பவர் ஆவியானவர். அவர் என்ன செய்கிறார் என்றால், நம்ம எல்லாம் பார்ட்டேக்கர்ஸ் இன் த டிவைன் நேச்சர் என்பவர்களாக மாற்றுகிறார் என்று நாம் நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கை மூலமாக நான் இன்னொன்று எதை நம்புகிறேன் என்றால், அந்த உடன்படிக்கை, அதாவது நற்கருணை ஆண்டவர் மூலமாக நான் உடன்படிக்கை செய்யும் பொழுது என்ன உடன்படிக்கை செய்கிறேன்னா, இந்த உடன்படிக்கை தான் செய்கிறேன். ஐ வாண்ட் டு பிகம் அ பார்ட்டேக்கர் இன் த டிவைன் நேச்சர் அப்படின்னு ஆண்டவரிடம் கேட்கிறேன். கேளுங்கள் கொடுக்கப்படும்னா இதை கேட்க வேண்டும். எதை கேட்கக்கூடாது? உலக தேவைகளை கேட்கக்கூடாது. இதுதான் கேட்காமல் கிடைக்காது. ஏன் கேட்காமல் கிடைக்காது என்றால், நமக்கு ஒரு விருப்புரிமை குறிக்கிறார். சீராக்கில் 14-17